பிதாவே, மட்டுமாய் பாடினோம், மை துதித்தோம், எங்கள் ஆராதனை அதிகரித்தீர். இதற்காக நன்றி. இந்த வேளையிலே எல்லாவற்றையும் தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதை பொறுப்பெடுத்து நடத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவஜனமே, அப்படியாக ஒரு 2 நிமிஷம் நாம் கண்களை மூடி நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்போம். தேசத்திற்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை. ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு, நாம் தேசத்தை அடிக்காதபடி திறப்பில் இருக்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காண என்று சொல்லியிருக்கிறார். அதனாலே கொஞ்ச நேரமாக ஒரு 2 நிமிஷம் இடத்துல நாம் வாழ்கிற பகுதிக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக, விசேஷமாக இந்த கொள்ளை நோய்க்காக, இந்த லாக்டவுன் சமயத்திலே தேவன் எல்லா பிள்ளைகளையும் போஷிக்கணும், எல்லாருடைய தேவைகளை சந்திக்கணும் என்று ஜெபிப்போம். பரலோக பிதாவே, ஜீவனுள்ள ஆண்டவரே, இந்த காலவெளியை நோக்கி பார்க்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்துல ஒரு வார்த்தை வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் யாவரும் நோக்கி பார்க்கிறோம். என் தகப்பனே, எங்கள் தேசத்தை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேசத்தை கர்த்தர் தொடுவீராக ராஜா. எங்கே பார்த்தாலும் கொள்ளை நோய்கள் ஆண்டவரே, மரணங்கள் சுவாமி, பஞ்சங்கள், பட்டிகள், இப்படி எங்கள் தேசமே ஆண்டவரே இந்த நிலைமையில மாறி இருக்கு ராஜா. ஒரே தீர்வு எங்கள் தேவன் நீர்தான் ஆண்டவரே. மனம் இறங்குங்க, எங்கள் தேசத்தின் எல்லா கோரங்களையும் மாற்றுங்க ராஜா. வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி சுகமாக்குங்க ராஜா. உடைய ரத்தத்தை தெளித்து சுத்தமாக்குங்க கர்த்தாவே. இந்த வைரஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும். இந்த வைரஸை நாங்கள் சபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இல்லாதபடி எல்லா ஜனங்களும் சுகமடையும் ஆண்டவரே. நாங்கள் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, ஹாஸ்பிட்டலுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா வசதிகளும் அவங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. பெட் கிடைக்கட்டும், வெண்டிலேட்டர் கிடைக்கட்டும், ஆக்சிஜன் கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் சீக்கிரமாய் குணப்படுத்தி வீடு திரும்பணும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்வீராக. இதோ இந்த லாக்டவுன் சமயத்திலே ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் குடிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எந்த இடத்துலையும் பசி பட்டியல எந்த பிள்ளைகளும் வாடக்கூடாது என் தகப்பனே. தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறேன் என்று வார்த்தை சொல்லுகிறது அல்லவா. அதன்படி நீர் சிருஷ்டித்தமுடைய ஜனங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகள் எல்லாரையும் போஷிக்க ஆண்டவரே. எல்லாருடைய தேவைகளை சந்திங்க. சீக்கிரமா இந்த லாக்டவுன் மாறுபடி செய்து எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டு பண்ணுங்க, வருமானங்களை உண்டு பண்ணுங்க சுவாமி. கர்த்தாவே, நீர் செய்ததற்காய் நன்றி. இந்த தேசத்தை மறுபடியும் பாதுகாப்பு ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த காணொலி வாயிலாக ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதை ஆண்டவருக்கு கொடுத்த சிலாக்கியமாய் கருதுகிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாட்கள் உலகம் முழுவதுமாக எங்கு பார்த்தாலும் தீமை நிறைவேறிக் கொண்டிருக்கிற நாட்கள். எங்கு பார்த்தாலும் கண்ணீரும், எங்கு பார்த்தாலும் அங்கலாய்ப்புகளும், எங்கு பார்த்தாலும் துக்கமும் வேதனையும் நிறைந்த நாட்களில் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் ருசித்து பார்க்க முடியும். இந்த காலை வேளையில கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது, கர்த்தருக்கு மகிமை செலுத்துவது, இல்லாவிட்டால் இன்னொரு விதத்துல சொன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துதல் என்ற தலைப்புல நான் பேசும்படியாக விரும்புகிறேன். எல்லா சூழ்நிலைகளிலேயும் நாம பார்ப்போமே ஆனால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது, கர்த்தருக்கு மகிமை செலுத்துவது என்பது சாத்தியமான ஒரு விஷயம்தான். நம்முடைய வாழ்க்கையில் எங்க பார்த்தாலும் தீமைகள் இருக்கலாம், எங்க பார்த்தாலும் கண்ணீர் இருக்கலாம், பல குறைவுகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம். ஆனால் இவைகளின் மத்தியிலே நாம் ஆழ்ந்து பார்ப்போமே ஆனால், நாம் நம்முடைய கண்களை திறந்து பார்ப்போமே ஆனால், ஏராளமான தீமைகளை விட கர்த்தர் செய்த எண்ணில் அடங்காத நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில நாம் நிதானித்து பார்ப்போமே ஆனால், இந்த நாட்களில இந்த தீங்கு, இந்த துக்கம், இந்த சஞ்சலம், இந்த லாக்டவுன், வருமான குறைச்சல், ஒரு பக்கம் வியாதியின் கொடூரம், இவைகளின் மத்தியில கர்த்தருடைய திரளான நன்மைகளை நீங்களும் நாம் கண்டு உணர முடியும். கடந்த ஆண்டு இந்த கோவிட்-19 ஆரம்ப நாட்களில்
பெரிதும் பாதிக்கப்பட்ட தேசங்களிலே இத்தாலி தேசம் ஒன்று. அதுல அநேகர் மரித்து போன தருவாயில அநேகர் உயிர் பிழைத்தார்கள். அந்த உயிர் பிழைத்தவர்களில் ஒருவர் 90 வயதுக்கும் மேற்பட்ட ஒரு வயதான ஒரு தகப்பனா. அவர் ஹாஸ்பிட்டலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி கோவிட்லிருந்து விடுதலை பெற்று வீடு திரும்புகிற அந்த நேரத்துல உங்களுக்கான செலவினுடைய பெருந்தொகையை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. நீங்க கட்ட வேண்டியது கொஞ்சம் தொகை மாத்திரமே என்று சொல்லி பில்லை அவருடைய கையில கொடுத்தார்கள். அதுல பார்த்தா அவருக்கு பயன்படுத்தின ஆக்சிஜனுக்கு மாத்திரம் அதுல செலவு எடுக்கப்பட்டிருந்தது, கணக்கு காட்டப்பட்டிருந்தது. அவர் அதை பார்த்து கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தார். அதை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க பெரியவரே, நீங்க இதற்காகவும் காசு கொடுக்க வேண்டியதில்லை, உங்கள்கிட்ட இல்லைன்னா பிரச்சனை கிடையாது, ஆக்சிஜனுக்கு மாத்திரம் தான் உங்களுக்கு நாங்க சார்ஜ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த மனுஷன் இல்லை, எனக்கு இதை கொடுக்கிறதுக்கு காசு இருக்கிறது, ஆனால் இந்த கொஞ்ச நாட்கள் ஆக்சிஜனுக்கு எனக்கு இவ்வளவு தொகையானது, என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக கர்த்தர் எனக்கு ஆக்சிஜனை இலவசமாய் கொடுத்து கொண்டு வந்தாரே, அதை நினைத்து பார்க்கும்போது என்னுடைய உள்ளம் நன்றியாலே நிறைந்தது என்று சொல்லி அவர் அழுதாராம். தேவ ஜனமே, இன்றைக்கும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சிஜன் ஷார்டேஜ் இருக்கிறது, எங்க பார்த்தாலும் ஒரு நெருக்கடி இருக்கிறது, ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்லி ஒரு அலைமோதுகிற ஒரு சூழ்நிலையில கர்த்தர் நம்முடைய ஜீவ நாட்கள் எல்லாம் இலவசமாய் எவ்வளவு ஆக்சிஜனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஏராளமான நன்மைகளை செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கீதக்காரன் 34வது அதிகாரம் 1வது வசனத்துல 34வது சங்கீதம் 1வது வசனத்துல சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என்னுடைய வாயிலே இருக்கும் என்று சொல்லி. அப்படின்னா நல்ல நேரத்துல, இன்பமான நாட்களில், வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருக்கிற சந்தோஷத்தின் நிறைந்த நாட்களில மாத்திரமல்ல, குறைவின் நாட்களிலேயும், துக்கத்தின் நேரத்திலேயும், கண்ணீரின் பாதையிலேயும், கலக்கத்தின் மத்தியிலேயும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இன்ஃபேக்ட் இந்த சங்கீதம் எழுதப்பட்ட நாட்களிலே தாவீது இன்பமான நேரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கவில்லை. இந்த சங்கீதத்தை எழுதின நாட்களிலே தாவீது மகிழ்ந்து கொண்டிருக்கவில்லை. ஆனால் தாவீதுடைய சூழ்நிலையை பாருங்கள். அந்த சங்கீதத்திற்கு மேற்கோள் காட்டுகிற அந்த சங்கீதத்திற்கு மேலே இருக்கிற அந்த தலைப்பை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனாலே துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அபிமெலேக்கு என்கிற ஒரு மனிதன் அவனை துரத்தி விட்ட வேளையில தாவீது தன்னை ஒரு பைத்தியக்காரனை போல காண்பித்துக் கொண்டு, வாயிலே நுரை தள்ளினவனாய் தன்னை காண்பித்துக் கொண்டு, அவனை பார்க்கிற வேளையில ஒரு பித்து பிடித்தவனா இருக்கிறான், பைத்தியக்காரனா இருக்கிறான், இவன் தாவீது கிடையாதுன்னு சொல்லி அவனை துரத்தி விட்டாங்க. அந்த சூழ்நிலையிலே அவன் எழுதுகிறான், உயிருக்கு பயந்து மற்றவர்கள் என்னை கொன்று விடுவாங்களோ, என்னுடைய பிராணனுக்கு கேடு வந்து விடுமோ என்று சொல்லி அவன் வேஷம் மாறி தன் நிலையை மாற்றிக்கொண்டு பைத்தியக்காரனை போல அவர்களிடத்தில் நடித்து உயிரை கையில பிடித்துக் கொண்டு வருகிற அந்த நேரத்தில் சொல்றான், நான் என் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பேன், நான் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். தேவஜனமே, இன்னைக்கு உங்களுடைய சூழலை எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற வேளையில, கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை ஸ்தோத்திரிக்கிற வேளையில வேதம் சொல்லுகிறது அவருடைய கிருபை பெருகுகிறதா இருக்கிறது. ஆமென். சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை நான் காலத்துல ஸ்தோத்திரிப்பேன். இந்த கடினமான சூழலிலே, இந்த லாக்டவுன் நேரத்திலேயும், இந்த கொரோனாவுடைய 2வது அலையிலே நாம் நம்முடைய தேசமே கலங்கி நிற்கிற இந்த வேளையிலேயும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க மறந்து விடக்கூடாது. எப்படி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறது, எதுக்காக ஸ்தோத்திரிக்கிறது, எங்க பார்த்தாலும் கண்ணீர் இருக்கிறதே, எங்கே பார்த்தாலும் வேதனை இருக்கிறது என்று சொல்லி சொல்லுவீர்களே, ஆனால் 103வது சங்கீதம் நமக்கு அருமையாய் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஏன் நீ கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும் அப்படின்னு சொன்னா, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் உன் பிராணனை அழித்து நின்று மீட்டார்.
நாம் இன்னைக்கு ஜீவனோட இன்னைக்கு காணொளி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய பிராணனை கர்த்தர் மீட்டிருக்கிறார். கர்த்தர் இந்த நாளை காண உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். அந்த ஒரு ஃபேக்ட் போதாதான் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறதுக்கு. இன்றைக்கு நீங்கள் நாங்கள் நிற்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்றால் கர்த்தருடைய கிருபை. அவர் நம்முடைய பிராணனை அழிவிலிருந்து மீட்டிருக்கிறார். நம்முடைய ஜீவனை அவர் காத்திருக்கிறார். நம்மை ரட்சித்திருக்கிறார். அவர் நம்மை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். நன்மையினாலே நம்மை நிரப்பி இருக்கிறார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், இன்றைக்கு எனக்கு வருமானம் குறைஞ்சிருக்கிறேன் பாஸ்டர், என்ன பண்றது? எனக்கு வேலை இல்லையே, என்ன பண்றது? இந்த கடினமான சூழ்நிலைகள் மாறும். இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுப்பார். ஆனால் இவைகளின் மத்தியில இல்லை என்பதை விட நமக்கு என்ன இருக்கிறது, ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போமே. ஆனால் நம்முடைய உள்ளம் நன்றியால் நிறையும். ஒருவேளை உங்களுக்கு வேலை இல்லாம இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உணவு தந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒருவேளை கண்ணீரில் பாதை இருக்கலாம், ஆனால் இவைகளின் மத்தியில ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டவர்களாக கூட இருக்கலாம், ஆனால் இவருக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய சபையிலும் கூட அநேக ஒரு வியாதி பாதையில கடந்து சென்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களில் அநேகர் நீங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டு வருகிறீர்கள். You are on the way to the recovery. ஆண்டவருக்காய் அதற்கு நாம் நன்றி செலுத்த, அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நன்மையினாலே நம்முடைய வாயை அவர் திருப்தியாக்கி இருக்கிறார். களிர் போல நம்முடைய வயதை கர்த்தர் புதுப்பித்திருக்கிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்மை பாவத்தை நம்மை விட்டு நீக்கி நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிறார். யோசித்து பார்த்தோம்னா வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், கர்த்தருடைய நன்மைகளை நாம் எண்ண போவோமே ஆனால் அவைகள் கடற்கரை மணலின் பார்க்கிலும் அதிகமாயிருக்கிறது. நீங்கள் நான் எண்ணி பார்க்கவே முடியாதுங்க, அவ்வளவு நன்மையை ஆண்டவர் செய்திருக்கிறார். கடற்கரை மணலை எண்ணக்கூடுமே ஆனால் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணக்கூடும். அவ்வளவு திரளான நன்மைகள் இருக்க நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதையும் ஸ்தோத்திரம் செலுத்துவதையும் நம்முடைய பலனாய் நாம் கொள்ளுகிற நாட்கள் இது. சரி, ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது, நன்றி செலுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்று சொல்லி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 1 தெசலோனிக்கே நிருபம் 5வது அதிகாரத்துல 16வது வசனம், 17வது வசனம், 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். நீங்கள் அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவஜனமே, ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு தெரியல, ஆண்டவருடைய சித்தத்தை நான் எப்படி செய்யறதுன்னு தெரியல, நீங்க கலங்குறீங்களா? நீங்க யோசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுது, எல்லா நேரத்திலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரீங்க. அதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். தேவஜனமே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷம் இந்த உலகம் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சந்தோஷம். இந்த உலகத்தால் அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கவும் முடியாது, அந்த சந்தோஷத்தை உலகம் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. அந்த சந்தோஷத்துக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் என்று ஒரு பெயர் உண்டு. அந்த சந்தோஷத்தை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் நானும் இந்த துன்பத்தின் நாட்களிலே நாம் ஆழ்ந்து யோசித்து பார்ப்போமே ஆனால், கர்த்தர் நம்முடைய ஜீவனை மீட்டெடுக்கிறார். அவர் நம்முடைய ஆத்துமாவை மீட்டெடுக்கிறார். அழிவினின்று நம்முடைய ஆத்துமாவை அவர் மீட்டெடுத்திருக்கிறார் என்கிற அந்த ஆனந்தம், அந்த சந்தோஷம் நம்முடைய உள்ளத்தில் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்படி அந்த சந்தோஷத்தை குறித்து தான் வேதம் சொல்கிறது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இந்த துன்பத்தின் நாட்களில், இந்த கடின பாதையில நாம் சந்தோஷமாய் இருக்கும்படியாக வேதம் சொல்லுகிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நாம கூடி ஜெபிக்கிறோம் இல்லையா? ஆன்லைன்ல, ஜூம்ல ஒவ்வொரு நாளும் கூடி
நோக்கி ஜெபிக்கிறோம். நீங்கள் வீடுகளில் ஜெபிக்கிறீர்கள், காலையில மாலையில என்று சொல்லி, ஈவன் சிலர் அதுக்கும் நடுவில் இடைப்பட்ட நேரங்களிலேயும் கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த பேண்டமிக் இந்த தேசத்தை விட்டு போகணும், இந்த கொரோனா கொள்ளை நோயிலிருந்து ஒரு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? சந்தோஷமா இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்ல, எல்லாவற்றை குறித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. எதுவா இருந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், நீங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களை ஆண்டு கொள்ளும். தேவ ஜனமே, ஆண்டவர் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல உங்களை குறித்த ஒரு நோக்கம் என்ன, உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன என்று நீங்கள் கேள்வி கேட்பீர்களே, ஆனால் அந்த சித்தத்தை நான் எப்படி நிறைவேற்றுவது என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களே, ஆனால் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு எப்பவுமே ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க, நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. காரணம் வேதம் சொல்லுகிறது, அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவ திட்டமாக இருக்கிறது. அப்போ நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்கன்னா, இந்த நாட்களில் கர்த்தருக்கு நீங்க ஸ்தோத்திரம் செலுத்துவீங்கன்னா, ஏசப்பா கொஞ்சம் தான் சாப்பாடு கிடைச்சிருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு கிடைச்ச சாப்பாடு உங்க லைக்கிங் இல்லை, உங்க டேஸ்ட் பிரகாரம் இல்லை, அப்படினாலும் ஆண்டவரே நன்றின்னு சொல்லி சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒருவேளை வேலையில பல கஷ்டங்கள் இருக்கலாம், உங்கள் வருமானம் குறைந்திருக்கலாம், வியாபாரம் டல்லா இருக்கலாம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்திருக்கிற கொஞ்சம் வருமானத்துக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஒருவேளை கர்த்தர் உங்கள் வியாதி படுக்கையை மாற்றி இருக்கலாம், அதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் செய்த ஒவ்வொரு உபகாரத்துக்காக நன்றி செலுத்துவதே முதலாவதாக தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்படி செய்வதனாலே, முதலாவதாக நன்றி செலுத்துகிறதுனாலே, ஸ்தோத்திரம் செலுத்துகிறதுனாலே நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறீர்கள். நீங்க தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதை பார்க்கும் பொழுது கர்த்தர் மகிழ்வார், பரலோகம் களிகூரும். ஆண்டவர் சொல்வார், என்னுடைய மகள் இந்த கடின பாதையிலேயும் தன்னை குறித்து நான் வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார், தன்னை குறித்து நான் வைத்திருக்கிற சித்தத்தை என்னுடைய மகன் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் மகிழ்வார். இரண்டாவதாக கொலோசையர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருக கடவீர்கள். வேதம் சொல்கிறது, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருக கடவீர்கள். நாம் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம எப்ப ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருக்குள்ளே நாம் மெச்சூர் ஆகிக்கொண்டே இருக்கிறோம், கர்த்தருக்குள்ளே நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை ஒரு அழகான மாளிகையாக கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த கடினமான நாட்களிலே கூட கர்த்தர் நம்மை கட்டி எழுப்புகிறார். ஆண்டவர் மாளிகையாகிய தன்னுடைய சபையை, மாளிகையாகிய உங்களை கர்த்தர் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார். அனாதி தேவனாகிய அவர், அனாதி கட்டமைப்பாளராகிய இன்ஜினியர் ஆகிய அவர், God is engineering us. கர்த்தர் நம்மை கட்டி எழுப்பிக் கொண்டு நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் எப்படி செய்யணும்னா, ஆண்டவருடைய வசனம் நமக்கு போதிக்கிறபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருக கிடப்போம். அப்படி ஸ்தோத்திரம் செலுத்துறதுனால என்ன செய்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கர்த்தருக்குள்ளாக நீங்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நீங்கள் விசுவாசத்திலே பெருகுகிறீர்கள், விசுவாசத்திலே வளருகிறீர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். அப்ப முதலாவது ஸ்தோத்திரம் செலுத்துகிறதுனால நாம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறோம். இரண்டாவது ஸ்தோத்திரம் செலுத்துகிறதுனாலே நாம் கிறிஸ்துவில் பெருகுகிறோம், இல்லாவிட்டால் கிறிஸ்துவில் வளருகிறோம். நல்ல ஆவிக்குரிய காரியங்களில் முதிர்ந்தவர்கள், வேதத்தில் தேறினவர்கள்,
கடின பாதை வரும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மறக்க மாட்டாங்க. கடின பாதை வரும் பொழுது நீங்க ஸ்தோத்தரிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க ஆவியில வளர்றீங்க. ஆரம்ப நிலை விசுவாசிகள், புதுசா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், புதுசா எனக்கு இயேசு கொஞ்ச நாட்கள் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா, ஒரு சோதனை வரும்பொழுது, ஒரு கஷ்டம் வரும்பொழுது, ஒரு நெருக்கம் வரும்பொழுது அதுல சோர்ந்து விடக்கூடும். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்த ஒரு விசுவாசி, கிறிஸ்துவுக்குள்ள முதிர்ந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்படிப்பட்டவங்களா, கட்டி எழுப்பப்பட்ட ஒரு பிள்ளை எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த கடின பாதையில கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார்கள். அவர்கள் ஸ்தோத்தரிக்க வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். தேவ ஜனமே, இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு அதிகமாய் மகிமை செலுத்துங்கள், ஆண்டவருக்கு அதிகமாய் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. காரணம், நீங்க அப்படி ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் வளர்கிறீர்கள். வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகளில் நாம் பார்க்கிறோம், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய், ஆனால் உன்னுடைய பலன் குறுகினதா இருக்கிறது. இன்னைக்கு நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? என்னடா இப்படி நடந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி நீங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் இவைகளின் மத்தியில கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறீர்களா? நீங்க ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது நீங்க வளர்றீங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் பெருகுகிறீர்கள். விசுவாசம் பலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி வேதம் நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரும் தங்களுடைய கஷ்ட நாட்களில, நெருக்கப்படுகிற வேளையில ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கும் தேவ ஜனமே, எல்லா நெருக்கங்களின் மத்தியில ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க மறக்காதீங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்த மறக்காதீங்க. அவர் செய்த உபகாரங்களுக்காக அவரை துதிக்க மறக்காதீங்க. அவருடைய நாமங்களை சொல்லி அவரை மகிமைப்படுத்த மறக்காதீங்க. காரணம், நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிற வேளையில முதலாவது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறோம், இரண்டாவதாக நாம் கிறிஸ்துவில் வளர்ந்து பெருகுகிறோம், மூன்றாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள் வரை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார், சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமிலே தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தர் என்று சொல்லப்படுவான். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 12வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள். அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவிலே பெரியவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் அந்த நாட்களிலே துதிக்கணும், அந்த நாட்களிலே கர்த்தரை கீர்த்தனம் பண்ணணும், அவருடைய நாமத்தை அறிவிக்கணும், அவருடைய நாமத்தை பிரசித்தப்படுத்தணும் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம் செய்வதிலே, துதிக்கிறதிலே பல காரியங்கள் உண்டு. முதலாவது, நாம் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது. இன்னொன்று, சபையாய் நாம் கூடி வரும்பொழுது கர்த்தர் செய்த மகத்துவங்களை சொல்லி நாம் கர்த்தரை உயர்த்துவது. இன்னொன்று, அவருடைய நாமத்தை மற்றவர்கள் எல்லாரும் அறியும்படி பிரஸ்தாபம் செய்வது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இவைகள் எல்லாம் செய்வீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். நீ எப்ப ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய பிரசன்னத்தை ஸ்தோத்திரம் செய்யும் போது நாம் உறுதி செய்து கொள்கிறோம். We realize the presence of God. We feel the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உறுதி செய்து கொள்கிறோம். நாம் ஸ்தோத்திரம் சொல்லும்போது என்ன சொல்றோம் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனின் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார்.
என்னை சுற்றி போராட்டங்கள் வருகிறது, என்னை சுற்றி நெருக்கங்கள் வருகிறது, இந்த உலகம் முழுவதுமாக இருள் சூழ்ந்தது போல காணப்படுகிறது. ஆனால் இவைகளின் மத்தியிலே என்னுடைய தேவன், இஸ்ரவேலின் தேவன், அவர் பெரியவராய் இருக்கிறார். தேவ ஜனமே, ஒரு விஷயத்தை மறந்து போகாதீங்க. உங்களை சுற்றி பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம், பல நெருக்கங்கள் இருக்கலாம், கலக்கங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு முறை ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு திகில் உண்டாகும். செய்திகளை பார்க்கும் பொழுது செய்திகள் எல்லாம் அச்சுறுத்துகிறதா இருக்கிறது. நம்முடைய எதிர்காலம் என்னமா இருக்குமோ, மூன்றாவது அலை வருமோ, அப்படி வந்துச்சுன்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கும், இவைகள் எல்லாம் உங்களுடைய சிந்தையில ஓடிக்கொண்டிருக்கலாம். இவைகளின் மத்தியில நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஏன்னா நீங்க ஸ்தோத்திரம் செலுத்தும் போது உங்கள் நடுவிலே இஸ்ரவேலின் கர்த்தர் இருக்கிறார், அவர் பெரியவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஆமென். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் மத்தியிலே இருக்கிறார், அவர் பெரியவர். இஸ்ரவேலின் தேவன் இருக்கும்போது நாம் கலங்க வேண்டியதில்லை. நம்முடைய படகுல புயல் வந்தாலும் அந்த படகுல கிறிஸ்து இருக்கிற நேரத்தில் நாம் கலங்க வேண்டியதில்லை. கிறிஸ்து இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிற நேரத்தில் நாம் பயப்பட வேண்டியதில்லை. காரணம், அந்த சூறாவளியை விட புயலை விட பெரியவர் நம் மத்தியில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களிலே இருக்கிறவர் பெரியவர். நமக்குள்ளாக இருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அவர் சகலத்தை விட மேலானவர், எல்லாவற்றை விட பெரியவர். அவருடைய பிரசன்னத்தை நாம் ஸ்தோத்தரிக்கிற வேளையில நாம் அந்த பிரசன்னத்தை உணர்கிறவர்களாய் உறுதிப்படுத்தி